அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியின் 18வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இதுவரை கணவனுடைய கடமைகள், கணவனிடத்தில் மனைவிக்கு இருக்கிற உரிமைகளை நம்ம பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கணவன் மனைவியாக வாழ்பவர்களுக்கு மத்தியில் எவ்வளவுதான் அறிவுரைகள் சொல்லப்பட்டாலும் சில நேரங்களில் அவர்கள் சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைமை இருவருக்குமே ஏற்படும். ஏனென்று கேட்டால், இந்த திருமண உறவு என்பது ஒரு நோக்கத்திற்காக, ஒரு எதிர்பார்ப்புக்காகத்தான் இந்த உறவு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த நோக்கம், எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையில் நீடிக்கிறது கஷ்டம். அதனால் எவ்வளவுதான் அறிவுரைகள் சொல்லப்பட்டாலும் அதையும் தாண்டி இனிமேல் நம்ம சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஆணுக்கும் ஏற்படும், பெண்ணுக்கும் ஏற்படும். இப்போ ஒரு ஆணுக்கு அந்த மாதிரி பெண்ணுடைய விஷயத்தை பிறகு நம்ம பார்க்குறோம். மனைவி உரிமையில் ஒரு ஆணுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த முடிவுக்கு நீ வராத. ஏனென்று கேட்டால், சில குறைகள் அவள்கிட்ட இருக்கலாம், இருந்தாலும் நிறைகளும் அங்கே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவங்கள அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் கைப்பிடித்திருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் கைப்பிடித்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணி, இது போக பெரிய தியாகம் செய்து உங்களுக்காக வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்து அவங்களுடைய தவறுகள் இருந்தால் கூட மன்னித்து மறந்து அலட்சியப்படுத்திவிட்டு, இது இல்லாமல் இன்னொரு வாழ்க்கையை நம்ம அமைத்தாலும் அதுலேயும் இதே மாதிரியான குறைகளோ வேறு மாதிரியான குறைகளோ நிச்சயமாக இருக்கும் என்பதையும் உணர்ந்து, இதுவரைக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண் எதனால் பாதிக்கப்படுவாள், ஒரு ஆணை விட பெண்ணுக்கு பாதிப்பு வரும், நம்ம பாட்டுக்கு விவாகரத்துங்கிற அளவுக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் அது பெண்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. இந்த காலத்தில், அந்த காலத்தில் சாதாரணமாக இருந்தது. பெண்கள் சர்வ சாதாரணமாக மறுமணம் செய்து கொள்வார்கள். அது ஒரு விவகாரமாகவே அந்த காலத்தில் இருக்கலை. இப்போ நம்ம சமூக அமைப்பில் அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கிற காரணத்தினால இதையெல்லாம் விளங்கி நம்முடைய இந்த முடிவினால் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய எதிர்காலம் இருண்டு போய்விடக்கூடாது என்றதெல்லாம் உணர்ந்து தான் வாழ்க்கை நடத்தணும். இந்த அறிவுரை இதெல்லாம் மீறி இதற்கு மேலேயும் விவாகரத்து தான் என்கிற ஒரு முடிவுக்கு வருவார்களேயானால் அப்போ அதனுடைய சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகளை இஸ்லாம் சொல்கிறது. சரி, விவாகரத்து தான் வழி என்று நீ வந்துவிட்டால் அதுக்கு நீ என்ன செய்யணும்னு கேட்டால், அதுக்கு சில வழிமுறைகள் நல்லா சொல்லி காட்டுகிறான். ரெண்டு பேருக்கும் சேர்த்து உடன்பாடு வரலையா, சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிகிறதா, அறிவுரைகள்லாம் சொல்கிறீங்க, எல்லா போதனையும் சொல்கிறீங்க. அதற்கு பிறகு இரண்டு பேரும் பிரிந்து விடுவது தான் சரிங்கிற ஒரு முடிவு இவனுக்கு வருகிறது. அவளுக்கு அது பஞ்சாயத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தால் அது விவகாரம் இல்லை. இவனுக்கு அந்த மாதிரி வரும் என்று சொன்னால் அப்போ இரண்டு பேருடைய குடும்பத்தார் அதில் தலையிடணும். இஸ்லாத்தினுடைய கடமை என்னன்னு கேட்டால், இருவருக்கு மத்தியில் பிரச்சனை தீராமல் இருக்கும் என்று சொன்னால் அவர்களே பேசிக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அதுக்கு தீர்வு எட்டாது. அப்போ நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து அதை பேசி சரி பண்ணால் தான் அதுக்கு தீர்வு எட்டும். அது எந்த மாதிரி அந்த மீடியேட்டர் இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருக்குரான் சொல்கிறது, ஒயின் ஹிப்தும் ஷிகாக பைனிஹிமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள பிளவு ஏற்படுவதை பற்றி நீங்கள் அஞ்சினீர்கள் என்று சொன்னால், ஃபபாசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி, அவனுடைய குடும்பத்தாரில் ஒரு நடுவரையும், ஹக்கமம் மின் அஹ்லிஹா, அவளுடைய குடும்பத்தாரில் ஒரு நடுவரையும் நியமியுங்கள். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த பெண் தரப்பில் நியாயமாக பிரச்சனையை உள்வாங்கி அந்த மாதிரி அந்த இணைத்து வைக்கணுன்ற எண்ணம் உடையவர்களாக பார்த்து அவங்க தரப்பில் ஒரு ஆள், இவன் தரப்பில் ஒரு ஆளை வச்சு அவங்க ரெண்டு பேரை இணைந்து என்ன செய்யணும், இந்த பிரச்சனையை டீல் பண்ணணும். அப்படி பண்ணுவார்களேயானால் ஈயுரிதா இசுலாகன், அவங்க சீர்திருத்தம் இணக்கத்தை ஏற்படுத்த நாடுவார்களேயானால் யுவஃபீகில்லாஹு பைனஹுமா, அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செய்வான், அதற்கு அருள் செய்வான். அவர் தீராத பிரச்சனை என்று வரும்போது கூட உடனே தலாக்குன்ற கூடாது. தலாக்கு தான் வந்துட்டான், எல்லாம் முடிஞ்ச பிறகு இனிமேல் சேர்ந்து வர முடியாதுன்னு வந்தாலும் அவன் ஒரு ஆண் நினைக்க வேண்டும், இது நம்ம அளவுக்கு இது சரி மாதிரி தெரிகிறது, இருந்தாலும் இருதரப்பு நலனிலும் அக்கறை கொண்டக்கூடிய ஒரு நடுவர்களை வைத்து பேசுவோம். அப்படி பேசும் பொழுது நமக்கு தெரியாத தவறுகளை நம்மிடமே இருக்கலாம், அதை சுட்டி காட்டலாம். நாம் தவறு என்று நினைத்த விஷயங்கள் தவறாக இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரியாக நல்லவங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து இரண்டு நடுவர்களை நியமித்து என்ன செய்யணும், குடும்பத்தார் ஏனோ யாருக்கோ விருந்துன்னு போகாமல் இதில் தலையிட்டு ரெண்டு தரப்புலையும் உள்ள நடுவர்களை வச்சு பேசணும் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், அந்த பேச்சுவார்த்தைக்கு இவனும் அவளும் கட்டுப்படணும். அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ அல்லாஹ் கட்டளை ஏறுறதுனால நாங்கள் பேசி முடிக்கிறோம், அதெல்லாம் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ஒருவன் சொல்வானேயானால் அவன் அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவை மீறுகிறான்.
2 பேருக்கும் இதில் பிரச்சனை ஆகிடுச்சு. பிரச்சனைனா பேசித்தாங்க ஆகணும், பேசித்தான் முடிக்கணும், பேசணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் ரெண்டு தரப்பையும் நாங்கள் பேசுகிறோம், 2 குடும்பத்தாரும் நாங்கள் இருக்கிறோம், அதனால் நியாயம் எதுவும் அது மாதிரி பேசுவோம் என்று சொல்லணும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது 4:35. இப்படி ஒரு வசனம் சொல்லுதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நடுவர்களாக இந்த குடும்பத்தார் இதை தலையிட வேண்டும், அவங்களுடைய கடமை என்பது இதை காட்டுகிறது. அப்படி அவங்க தலையிட்டார்கள் என்று சொன்னால், ஒரு ஆணோ பெண்ணோ நீ என்னையா கேட்குறதுன்னு சொல்வார்களே, ஆனால் அவங்க அந்த நடுவர்களை எதிர்க்கலை, அல்லாஹ்வை எதிர்க்கிறாங்க. அல்லாஹ் தானே அந்த அதிகாரத்தை கொடுக்க சொல்கிறான், அவங்கள வச்சு பேசுங்கங்கிறான். அவள் பேசி நீங்கள் 2 பேர் பிரிஞ்சு போக போகிறீங்க, அந்த ஒரு சீரியஸான முடிவை எடுக்கும் பொழுது அதை தவிர்ப்பதற்கு இன்னும் ஏதாவது வழி இருக்குதா என்பதற்காக வேண்டி அந்த ஒரு ஏற்பாடு இருக்கும்போது என்ன செய்யணும், இந்த கணவன் தரப்புல கணவனும் ஒத்துக்கொள்ள வேண்டும், அந்த பேச்சுவார்த்தைக்கு மனைவி ஒத்துக்கொள்ள வேண்டும். 2 பேருக்கு அந்த கடமை இருக்குது. அது மறுத்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு எல்லாட்ட கேள்வி இருக்குது, நீ அந்த நடுநிலையாக நடந்தியா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. சரி, அவங்களும் 2 பேரும் சேர்ந்து பேசி பார்க்குறாங்க. பேசி பார்த்த பிறகு இல்லைங்க சேரவே தேர நாங்கள் பார்த்துட்டோம், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது என்கிற ஒரு நிலை வரும் பொழுது அவன் என்ன செய்யலாம், விவாகரத்து செய்யலாம். அந்த விவாகரத்து செய்தல்ங்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்றால், உலகத்தில் இருக்கிற விவாகரத்திலிருந்து இஸ்லாமுடைய விவாகரத்து வந்து ஒரு வித்தியாசமான விவாகரத்து. எப்படி விவாகரத்துன்னு சொன்னால், அவனுக்கு 3 சான்ஸ் இஸ்லாத்தில் கொடுக்கப்படுது. உலகத்தில் எங்கே விவாகரத்து இருந்தாலும் சரி, விவாகரத்துன்னு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இவன் வாழ்க்கையை பார்த்து கொண்டே போய்கிட்டு கொண்டிருப்பான், அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்து கொண்டு போயிருப்பாள். அதற்கு பிறகு அவங்க சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் வழங்கப்படவில்லை. விவாகரத்துலாம் எல்லாம் முடிந்து போய்விட்டது. அப்படி தான் உலகத்தில் வச்சிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், விவாகரத்து பண்ணுறியா, விவாகரத்து பண்ணுவதாக இருந்தால் ஒரு விவாகரத்தான் நீ பண்ணணும். அப்புறம் இன்னொரு விவாகரத்து இன்னொரு காலகட்டத்தில் பிரச்சனை வந்தால் அப்போ ஒரு விவாகரத்து பண்ணலாம். அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தால் அப்புறம் இதுக்கு தான் 3 தலாக்குங்கிற வாய்ப்பு ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், உன்னை வந்து நான் விவாகரத்து செய்கிறேன் அப்படிங்கிறான். இப்படி சொல்வதன் மூலமாக இந்த விவாகரத்து ஏற்பட்டுருச்சுல, இந்த விவாகரத்து செய்யும் பொழுது அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. ஒரு விவாகரத்து தான் பண்ணுறான். அந்த ஒரு விவாகரத்து பண்ணினாலும் அதனுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டால், அவனாக விவாகரத்து பண்ணக்கூடாது. விவாகரத்து பண்ணுறதுன்னு சொல்லி மனைவி விவாகரத்து வீட்டுக்கு அனுப்பி விட்றேன்னு சொல்கிறது, தபாலில் அனுப்பி விட்றது, ஃபோனில் சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, எஸ்எம்எஸில் அனுப்புறது, அப்போ வந்து இன்டர்காமில் அனுப்புறது, இதுகளெல்லாம் வந்து விவாகரத்து அப்படி அனுப்பக்கூடாது. விவாகரத்தை நீங்கள் முடிவு எடுத்தீர்களேயானால் அப்போ உங்களுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், நீங்கள் அதுக்கு 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்க. நல்லா சொல்கிறான். விவாகரத்தை நீ முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், சூரத்து தலாக்குண்டே ஒரு சூறா இருக்கிறது. அந்த சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன செய்கிறான், நீங்கள் வந்து வஷிது தவை அதில் மின்கும், உங்களில் 2 நீதியான ஆட்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், மனைவியை வர சொல்லணும், 2 நடுநிலையான மக்களை வர சொல்லணும். அவங்கள வைத்து தான் என்ன செய்யணும், இந்த மாதிரி நான் விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர, 2 சாட்சிகளுக்கு முன்னாடி, சாட்சின்னா என்ன அர்த்தம், இவனையும் அவளையும் ஒரு நேரத்தில் பார்க்கணும், அதுக்கு பேர் தான் சாட்சி. இவர் எங்கே இருப்பார், அவள் எங்கே இருப்பாள் என்று சொன்னால் அங்கே யார் எதுக்கு சாட்சி, ஒரு பக்கத்துக்கு தான் சாட்சி இருக்கும், 2 பக்கத்துக்கு சாட்சி ஆக மாட்டாங்க. விவாகரத்து நீ முடிவுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் அந்த 2 சாட்சியை வைத்துக் கொள்ளுங்களும் போது என்ன செய்வாங்க, அந்த சாட்சிகளும் அதில் 2 பேருடைய விஷயத்தை கூட குறைய சொல்லாமல் கரெக்டாக சொல்லணும். அதில் பல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால 2 சாட்சிகளை வைத்து நீங்கள் என்ன செய்யணும், விவாகரத்து செய்யணும். விவாகரத்து முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால், விவாகரத்து இந்த மனைவியை நான் விவாகரத்து செய்கிறேன், அதுக்கு நீங்கள் 2 பேர் சாட்சி என்று அந்த சாட்சிகளை நியமிக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் வந்து ஒரு கண்டிஷன் போடுறான். இந்த சமுதாயத்தில் உள்ள எந்த ஒரு தலாக்குமே இந்த முறையில் நடத்துறது கிடையாது. இவங்க சாட்சியை வைக்கிறது கிடையாது. இவர் முடிவுன்னா நினச்சாச்சுவார், வக்கீல் நோட்ஸ் அனுப்பி விட்றது, போஸ்ட்டில் ரிஜிஸ்டர் தபால் அனுப்புறது, இதுக்கு பேரா தலாக்கு. அட இஸ்லாம் கல்யாணம் பண்ணும்போது மாத்திரம் நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிவிட கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணும்போது மட்டும் ஊரை கூட்டி ஜமாத்தை கூட்டி 2 சாட்சிகளை வச்சு கல்யாணம் பண்ணுவீங்க, முறிக்கிறவங்க நீங்களாக பண்ணிக்கிறீங்களா? அப்போ யாரெல்லாம் நின்று செஞ்சாங்களோ அவங்களுக்கு அதில் ஒரு கிளைம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கிறது. அது பிறகு நான் சொல்கிறேன். அப்போ தலாக்குன்னு சொல்கிறது அந்த எக்காரணம் கொண்டும் சாட்சி இல்லாமல் நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய ஆயத்தை வந்து கேலிக்குரியதாக ஆக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்பவர்கள் ஆகிறீர்கள் தான் அர்த்தம். அதனால் விவாகரத்தினோட 2 சாட்சியை வைத்துக்கொள்ளணும். சாட்சியை வைத்து கொண்ட பிறகு அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சாட்சியை வைத்து கொண்ட பிறகு அவங்க விவாகரத்து பண்ணிட்டீங்கல்ல, விவாகரத்து பண்ண உடனே அந்த மனைவியை வீட்டை விட்டு போகக்கூடாது. வீட்டில் தாய் வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ விவாகரத்து பண்ண முடியாது. நீங்கள் விவாகரத்து பண்ணினீங்க என்று சொன்னால், விவாகரத்து பண்ணின பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு சிலர் தரப்படுது. ஒரு தலாக்குன்னு சொல்லிடுறான்ல, விவாகரத்து செஞ்ச பிறகு அவனுக்கு 3 மாதவிடாய் காலம் அவகாசம். அதாவது மனைவிக்கு 3 மாதவிடாய்,
அதுக்கு பிறகு வர்ற வரைக்கும் இவன் என்ன செய்யலான்னு கேட்டால் தலாக்கிலேருந்து ரிட்டர்ன் ஆகி நம்ம சேர்ந்து வாழ்வோன்னு முடிவை மாற்றிக்கொள்ளலாம். விவாகரத்துன்னு சொன்ன உடனே விவாகரத்து நிறைவேறாது, வேறு என்ன செய்ய பெண்டிங்கில் இருக்கும். அந்த விவாகரத்து செஞ்ச பிறகும் என்ன இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, இவன் வீட்டில் தான் இருக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டால் ஒத்தகுல்லாஹ ரப்பக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், லா துஹ்ருஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவங்களுடைய வீட்டிலேருந்து அவங்கள வெளியேற்றாதீங்க. பெண்களை இப்போ கணவருடைய வீட்டை அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா பெண்கள் வீடுங்கிறான், அவங்களும் அங்கே உரிமை இருக்குன்னு சொல்லி. ஒலா துஹ்ருஜூஹுன்ன, உங்கள் மனைவிமார்களை வெளியேற்றி விடாதீர்கள், முன் புயூத்திஹின்ன, அவங்களுடைய வீடுகள்லேருந்து வெளியேற்றாதீர்கள், வலா யஹ்ருஜுன, அவங்களும் வெளியேறக்கூடாது. இவன் தலாக்குன்ற உடனே அதோட முடிஞ்சு வச்சல பெட்டி கட்டி ஓட்டு வீட்டுக்கு போ அப்படி சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னா அது அனுமதி இல்லை. இது 65வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ விவாகரத்து செஞ்ச தலாக்குன்னு சொல்லிட்டான்ல, 2 சாட்சி அவசியமாச்சுல, அதுக்கு பிறகு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் அவள் தாய் வீட்டில் இருந்தாலும் சரி விவாகரத்துன்னு செஞ்சால் கூப்பிட விட்டு இங்கே இருங்கணும். எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு அந்த 3 மாதவிடாய் காலம் முடிகிற வரைக்கும் இவனுடைய மனைவியாக தான் அவன் இருப்பான். தலாக்குன்னு ஆகிவிடும், இவன் தான் அவருடைய எல்லா செலவுகளுக்கும் பொறுப்பாளி, இவன் வீட்டில் தான் இருக்கணும், அந்த வீட்டில் அவனுக்கு உரிமை இருக்கிறது. அந்த 3 மாதவிடாய் என்பது 3.5 மாதம் 4 மாதம் கூட வரும், சில பேருக்கு 3 மாதவிடாய்க்கு 2 மாதத்துக்குள்ளே வந்துவிடும். அந்த 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் விவாகரத்து நடந்ததில் இருந்து 3 மாதவிடாய் வர்ற வரைக்கும் அந்த மனைவிமார்கள் கணவன் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நல்லா ஒரு கட்டளை இடுறான். இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு கேட்டால் லா தத்ரி லஅல்லல்லாஹு யுஹ்திஸு பஅத ஸாலிக அம்ரா, இதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு முடிவை அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறான். அப்போ விவாகரத்துண்டாச்சில் இவன் தனியாக படுத்துக்கிற வேண்டியதான், அவள் தனியாக இருந்துக்கிற வேண்டியதான். ஆனால் ஒரு வீட்டில் தான் இருக்கணும். ஒரு வீட்டில் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவளுக்கு தேவையான உணவு உடை அனைத்து இவன் மனைவியாக இருக்குமோ என்னென்ன கொடுத்தானோ அது எல்லாமே கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்த பிறகு 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு, அப்புறம் அவன் மனசு மாறுது, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், இந்த விவாகரத்து பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு இவனும் உணர்றான். அவளும் நம்ம கொஞ்சம் இணங்கி போயிருந்துருக்கலாம், நம்மளும் கொஞ்சம் ஓவராக போயிட்டோம் அப்படின்னு அவளும் விளங்கலாம். அப்படி 2 பேருக்கும் ஒரு இணக்கம் ஏற்படணுங்கிறதுக்கு தான் 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கேங்கிறான். ஒரு வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யும், ஒருத்தர் பார்க்கும் பொழுது சரி நம்ம விவாகரத்து வேணாம், சரியாக வராது, அவள் இல்லாமல் நம்ம கஷ்டமாக இருக்குது, இவன் இல்லாமல் நமக்கு கஷ்டமாக இருக்குது, 2 பேர் வழங்குவார்கள். இப்படி 2 பேர் வழங்கினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வானா, இதனால் அவங்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படும். அல்லாஹ் இப்போ விவாகரத்துங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஏன் அது குழந்தைய வழங்கிக்கணும், ஏன் கொடுக்குறான்னு கேட்டால் விவாகரத்து நடக்கிற விவாகரத்தில் 90% அநியாய விவாகரத்து தான். ஒரு நியாயமான மார்க்கம் சொன்ன காரணத்துக்கு இவனும் பண்ணுறது கிடையாது. ஆனாலும் இஸ்லாம் அதை அனுமதிச்சு விட்டுருச்சு. ஏன் பண்ணுச்சுன்னு கேட்டால் புட்டிக்கலை நஞ்சு மாதிரி வெறுத்துட்டாண்டு வைங்க, விவாகரத்து இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அப்படி கொண்டு விடுவாங்க, ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவுண்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்ருவாங்க. அப்போ வேறு மாதிரியான விபரீதமான முடிவுகளுக்கு அந்த மனைவிமார்களை ஆக்கிடுவாங்க. அல்லது என்ன செய்வான், அந்த கொடூர மனம் படைத்தவன் அவளை பேருக்கு மனைவியாக வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு வப்பாட்டியை கொண்டா வச்சுக்கிடுவான். அப்போ இதெல்லாம் கொடுமையாக போயிடும். அப்போ முடியலைன்னு விவாகரத்து பண்ணிட்டு போ, வேறு மாதிரி அநியாயம் பெரிய அநியாயம் செய்ததை விட இந்த சின்ன பாதிப்பு இருந்துட்டு போகுது அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான். பெரும்பாலான விவாகரத்துகளில் நீங்கள் உள் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்காது, வரட்டு பிடிவாதம், வீண் திமுறு, ஆண் என்கிற ஒரு அந்த ஆதிக்க மனப்பான்மை, இதுதான் சின்ன சின்ன அற்பத்துக்கு அற்பமான ஒரு விஷயங்கள், மாமியா மருமக சண்டை, இந்த மாதிரியான சல்லித்தனமான விஷயங்களுக்கு தான் பெரும்பாலான விவாகரத்து. சிலது நியாயம் இருக்கிறது, பெரும்பாலும் விவாகரத்து இருக்கிறது, அது அநியாயமாக இருந்தால் கூட அப்படி ஒரு உரிமை இல்லைன்னு சொன்னால் என்ன செய்கிறான் உலகத்தில், இந்த மாதிரிலாம் செய்கிறான். முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டும்தான் ஸ்டவ் வெடித்து இளம்பெண்கள் சாவது கிடையாது. ஏன்னு கேட்டால் முடியாட்டி இந்த விவாகரத்து பண்ணிடுவோம், மறையான் கொள்ளணும், அவள் இருந்தால் வேறு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு நினைக்கும்போது என்ன செய்கிறான்னா போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ அதுக்காக இஸ்லாம் கொடுத்துருக்குறது. கொடுத்துட்டு என்ன செய்யுதுன்னு கேட்டால் இந்த விவாகரத்து அவனுடைய அந்த உணர்வை என்ன செஞ்சுட்டான், அதை இறக்கி வச்சுட்டான். இப்போ நிதானமாக சிந்திப்பான். அவன் கோவத்துக்கு ஒரு வடிகால் வந்துருச்சு, விவாகரத்து பண்ணிட்டேன்லப்போ வேலையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அவன் நிதானமாக சிந்திப்பான். நிதானமாக சிந்திக்கும் போது நிதானமற்ற நிலையில் எடுத்த சில முடிவுகளுடைய தவறு தெரிய வரும். தெரிய வந்து என்ன செய்வாங்க, 2 பேரும் சேர்ந்துக்கிடுவாங்க. அப்போ அந்த 3 மாதவிடாய் காலம் இடைவெளி வரைக்கும் அவள் கணவன் வீட்டில் தான் இருக்க வேண்டும், இருந்து அவன் தான் எல்லா செலவினங்களும் செய்ய வேண்டும். அந்த 3 மாதத்துக்கு இடையில் 2 பேர் என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்ம சேர்ந்துக்குறோமேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு சடங்கெல்லாம் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, மந்திரமெல்லாம் கிடையாது, சும்மா சேர்ந்துக்கிற வேண்டியதான். அப்போ அந்த ஒரு விவாகரத்தை செஞ்சவன விவாகரத்து முறிந்து விடுமா என்றால் 3 மாதம் அல்ல கோவத்தில் இந்த மாதிரி ஒரு அதிருப்திலாம் ஒரு முடிவு இந்த மாதிரி எடுப்பானுவோ, இருந்தாலும் அதுக்கு நிதானத்துக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சரி விவாகரத்து ஓகே
இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துரி அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த ஒரு உத்தரவை போடுறான். அப்போ இந்த விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால் குரானில் அப்படி தான் நல்லா சொல்லி காட்டுறான். லா துஹ்ரிஜு உன்ன மின் புயூத்திஹின்ன, அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் வெளியேற்றக்கூடாது, வலா யஹ்ருஜு அவங்களும் வெளியேறக்கூடாது. பெண்கள் மனைவிமார்கள் இதா தலாக்குன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் உன் வீட்டில் தான் இருப்பேன்னு உட்காந்துடணும். ஜமாத்தார்கள் அந்த முடிவை கொடுக்கணும். விவாகரத்துங்கிற பஞ்சாயத்து வந்த பிறகு விவாகரத்து பண்ணிட்டில, ஒரு விவாகரத்து நடந்திருக்குல்ல, அவன் வீட்டில் இரி அப்படின்னு சொல்லி மனைவி வந்து கணவன் வீட்டுக்கு போய்விட்டால் அவன் மாட்டேன்னு மறுத்தாங்கன்னு வைங்க, அவங்க வந்து ஜமாத்தை மீறலை, அல்லாஹ் மீறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து அவனுக்கும் கட்டளை ஏறான் நீ வெளியேற்றாதண்டு, பெண்களுக்கும் கட்டளை ஏறான் வெளியேறாதண்டு, அங்கே இரி, அவன் விவாகரத்து பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறான். அந்த விவாகரத்து முடிந்ததிலிருந்து ஒரு 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் அந்த கணவன் மனைவி கணவனுடைய வீட்டில் தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இது ஒரு சட்டம். அப்படி இருக்கிற நேரத்தில் நல்லிணக்கம் ஏற்பட்டுரும். அந்த நேரத்தில் சேர்ந்து கொள்ளலாம். சரி, அந்த 3 மாதவிடாய் முடிஞ்சு அவனுக்கு ஒத்தே வரல, இல்லை சேராது, சரி வராது அப்படின்னு முடிவுக்கு வந்தான்னு சொன்னால் அந்த நிமிஷத்தில் இருந்து இவன் கணவன் இல்லை அவன் மனைவி இல்லைன்னு அப்போ தான் ஆகும். இந்த 3 மாதவிடாய் இடைவெளியில் என்ன செய்யாது, கணவன் மனைவி இல்லைங்கிற ஒரு முடிவு வரவே வராது. 3 மாதவிடாய் முடிந்த பிறகு டைம் முடிஞ்சிருச்சா, ஜமாத்தால் என்ன பாச்சு, 3 மாதம் டைம் முடிஞ்சிருச்சுங்க, என்ன மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, இல்லைங்க நான் அதே நிலையெல்லாம் இருக்கிறேன், அப்படியா, சரி அப்போ நீ தாய் வீட்டுக்கு போமா. இப்போ நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி இல்லை, இந்த ஒரு விவாகரத்தோடய முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவன் தன்னுடைய வீட்டுக்கு போய்விடலாம், இவன் தன்னுடைய வீட்டில் இருந்து கொள்ளலாம். 2 பேரும் கணவன் மனைவிங்கிற உறவு கிடையாது. அந்த 3 மாதவிடாய் காலம் முடிஞ்ச பிறகு அந்த பெண்ணு விரும்பினாலேயானால் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறலாம். 3 தலாக்கும் ஆன பிறகு தான் வேறு கல்யாணம் பண்ணணும்னு சட்டம் கிடையாது. ஒரே ஒரு தலாக்கில் ஒரு தடவை விவாகரத்து முடிஞ்ச உடனே என்ன செய்யலாம், 2 பேர் பிரிந்து விடுவார்கள். பிரிந்த பிறகு இவனே மறுபடி சேர்ந்து வாழ ஆசைப்பட்டால் அவங்க 2 பேரும் திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்ளலாம். இந்த 3 மாதவிடாய் டயத்துக்குள்ளே சும்மா சேர்ந்து கொள்ளலாம். 3 மாதவிடாய் முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் அவ யாரோ இவன் யாரோ, அப்புறம் 2 பேரும் சேர விரும்பினார்கள் என்று சொன்னால் மறுபடியும் 2 சாட்சிகளை வைத்து ஜமாத்தார் முன்னிலையில் மகர் கொடுத்து முறையாக திருமணமாக செய்ய வேண்டும். திருமணமாக செஞ்சு கொண்டு அவங்களே வாழலாம். அப்போ விவாகரத்து ஆன பிறகு பெண்ணுக்கு ஆணுக்கு என்ன உரிமை கொடுத்துருக்குன்னா, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொண்டு வாழலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் தனித்தனி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இந்த 3ம் நடந்த பிறகு தான் கணவன் மனைவி உறவு முறியுங்கிறது சட்டத்தில் கிடையாது. அப்போ வேறு கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த இவனை திருப்பி கூப்பிட்ற பஞ்சாயத்து கிடையாது. இப்படி போயிடுச்சு. சரி, இப்போ என்ன செஞ்சிட்டான்னுக்கிட்டால் விவாகரத்து செஞ்சான். செஞ்ச உடனே 3 மாதத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டான், நம்ம சேர்ந்து வாழ்வோம்னு முடிவெடுத்துட்டான். இப்படி சேர்ந்து வாழ்வோம்னு முடிவெடுத்துருக்கும் பொழுது அப்போ மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது 1 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது, அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் பஞ்சாயத்து, மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் ஒத்து வராதுங்கிற நிலை வரும் பொழுது அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால் இன்னொரு தேவைப்பட்டால் இன்னொரு தலாக்கு விடணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு தலாக்குன்றானா, தலாக்குன்னு என்னாச்சு, கணவன் மனைவி இல்லைன்னு ஆகிடுச்சு. இல்லைன்னு மறுபடி தலாக்கு விடுவேன், இல்லாதவளுக்கு இப்படி விடுவேன், மனைவி ஆக்கின பிறகு தானே கொடுக்க முடியும். ஒரு தலாக்கு சொன்னவுடனே மனைவி கணவன் இல்லைன்னு ஆகிட்டாங்க. 2வது தடவை தலாக்குன்னு எப்போ சொல்ல முடியும், உன் மனைவி ஆக்கின பிறகு தான் சொல்ல முடியும். மனைவி ஆக்கலைன்னு சொன்னால் வேறு யாருக்கும் நீ விவாகரத்து பண்ணியிருக்கான், மனைவிக்கு விவாகரத்து பண்ணலை. அந்த ஒரு பேசிக் கூட வழங்காமல் என்ன செய்கிறாங்க, இந்த மாதம் ஒரு தலாக்கு, அடுத்த மாதம் ஒரு தலாக்குன்னு தலாக்கு கொடுத்து ஆகணுங்கிற மாதிரி நினைத்து கொண்டு 3 சொன்னால் தான் அது வந்து முடிவு பெறும் நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் தப்பாக செய்கிறார்கள். ஒரே ஒரு விவாகரத்தோட கதை முடிச்சு விட்ருங்க முடிஞ்சா. அந்த விட்டுட்டீங்கன்னு சொன்னால் காலப்போக்கில் 2 பேரும் சேருவதற்கு வாசல் திறந்திருக்கும். கல்யாணத்தின் மூலமாக சேர்ந்து கொள்ளலாம், அல்லது 3 மாதத்துக்கு உள்ளே வந்து சும்மா சேர்ந்து கொள்ளலாம். இப்படி இருக்குது. அப்போ மறுபடியும் அழைத்து கொண்டு வந்து 2 பேரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது 1 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ மறுபடியும் பிரச்சனை வருமானால் இன்னொரு தடவை விவாகரத்து செய்யலாம். இவனுக்கு இன்னொரு உரிமை இவனுக்கே கொடுக்கப்படுது. இவனுக்கே என்ன உரிமை என்று கேட்டால், நமக்கு இவ்வளோ பேசி பார்த்தாச்சு, ஒன்று சரி வரல, ஆனால் உன்னை விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 சாட்சிகளை வைத்து பழையபடி இதே மாதிரியான ஒரு மெத்தடில் என்ன செய்யலாம், மறுபடியும் ஒரு விவாகரத்து செஞ்சிடலாம். அப்படி 2வது விவாகரத்து செஞ்ச பிறகும் அவங்க அங்கே தான் இருக்கணும். கூட்டிகிட்டு வந்துட்டான்ல, கூட்டிகிட்டு வந்த பிறகு மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் தான் 2வது விவாகரத்து பண்ண முடியும். 2வது விவாகரத்து பண்ண பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால், அதே மனைவி அதே கணவன் வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பாள் 3 மாதத்துக்கு, 3 மாதவிடாய் காலத்துக்கு. அந்த 3 மாதவிடாய் காலத்தில் மறுபடியும் மனமாற்றம் ஏற்பட்டு திரும்ப சேர்த்துக்கொள்ளலாம். அல்லது அவள் 3 மாதம் முடிஞ்சு அவள் வீட்டுக்கு போயிட்ட பிறகு என்ன செய்யலான்னு கேட்டால் மறு கல்யாணம் பண்ணி கூட சேர்ந்து கொள்ளலாம். அப்படியே விட்டுறவும் செஞ்சிடலாம். 2 விவாகரத்தில் முடிஞ்சு வச்சுன்னு என்னமோ செஞ்சுட்டு போய் இனிமேல் சரி வராதுன்னு விட்டான்னா அதோடு முடிஞ்சு போய் விட்டது. இல்லை மறுபடியும் சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லி கல்யாணத்தின் மூலமாக வாழ்ந்தாலும் சரி, அல்லது கல்யாணம் செய்யாமல் இந்த 3 மாதத்துக்குள்ளேயே திரும்ப அழைத்து கொண்டாலும் சரி, எந்த முறையில் சேர்ந்து கொண்டாலும் அந்த 2வது தலாக்கு சொல்லிட்டான் இல்லையா, 2வது தலாக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம். மறுபடியும் 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இன்னும் ஒரு சான்ஸ் அவனுக்கு இருக்குது. இந்த சான்ஸை வந்து பயன்படுத்திட்டான்னு சொன்னால் முந்தின 2 சான்ஸில் இருந்த வாய்ப்புகள்லாம் இப்போ கிடையாது. இந்த 3வது சான்ஸை பயன்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவளை வந்து கல்யாணம் பண்ண முடியாது. யுத்த காலத்தில் கல்யாணம் பண்ண முடியாது. 3வது தடவை தலாக்குன்னு ஆகிட்டான்னு வைங்களேன், அவள் போயிடுவா. இனிமேல் உனக்கு மனைவியாக இருக்க மாட்டாள். அவள் என்ன பெண்களை வந்து கேலி கூத்தாக்கி அவங்கள அவங்க மானத்தோடு விளையாடக்கூடிய விஷயமாக அந்த தலாக்கு ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தலாக்குங்கிற வர சேர்றது வர தலாக்கு இதெல்லாம் சரி வராது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா அந்த 3வது தலாக்குங்கிறத யோசிக்க இந்த சான்ஸை பயன்படுத்தினா முந்தின 2 சான்ஸ் மாதிரி கிடையாது இது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 3வது தடவை நீ விவாகரத்து செய்தாயானால் அப்போ திரும்ப அவளை அழைத்து கொள்ளவும் முடியாது, திரும்ப நீ கல்யாணம் பண்ணிக்கொள்ளவும் முடியாது. கல்யாணம் பண்ணலாம், எப்போ பண்ணலாம்னு கேட்டால் 3வது விவாகரத்து நடந்து அவை வேறு நீ வேறு ஆன பிறகு அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனுக்கும் அவளுக்கு பஞ்சாயத்து ஏற்பட்டு அவனும் விவாகரத்து பண்ணி அப்படி இருப்பாளையானால் அப்படி கல்யாணம் பண்ணலாம். இன்னொருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனும் விவாகரத்து பண்ண ஒரு நிலை இருக்குமே, அது மாதிரி வந்தால் தாண்டா அவனை கல்யாணம் பண்ண முடியும். ஜாக்கிரதையாக இருந்துக்க, அவசரப்பட்டுறாத. இந்த 3வது வாய்ப்பை வந்து என்ன செய்யாத யூஸ் பண்ணி அவனுடைய சந்தோஷத்தை இழந்துடாது என்பதற்காக வேண்டி அதை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்டா அந்த மாதிரி கட்டளைறான். எப்படி விட்றான்னு கேட்டால் அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அத்தலாக்கு மர்ரத்தானி, இது 2வது அத்தியாயத்தில் 228, 229, 230 இந்த 2 வசனங்களில் நல்லா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால் அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக்கு என்பது 2 தான். ஃபைம் சாக்கு பி மௌரூஃபின், அழகிய முறையில் அவளை சேர்த்து கொள்ள வேண்டும். அவ் தஸ்ரீஹும் எஹ்சான், அழகிய முறையில் விட்டுவிட வேண்டும். 2ல் 1 செய். அப்போ உலா யஹில்லுலக்கும், உங்களுக்கு ஹலால் இல்லை. அன் தாஹுது மிம்மா ஆத்தை துமுகுன்ன செய்யா, அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தவற்றில் எந்த ஒன்றையும் திரும்ப பெறுவது ஹலால் இல்லை. விவாகரத்துன்னு பண்ணிட்டீங்க, பண்ணும்போதே மகராக என்னத்தையோ கொடுத்துருப்பீங்க, திருப்பி கேட்க முடியாது. மகரு இல்லாமல் என்னத்தையோ கொடுத்துருப்பீங்க, மனைவி தானே என்பதற்காக வேண்டி நான் அந்த வீட்டை கொடுத்தேன், வாசலில் கொடுத்தேன். பஞ்சாயத்தில் வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க, நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன், ஒரு 53 நகையை போட்டேன். எதுக்கு போட்டேன்? உன் மனைவிங்கிறதுக்கு தானே போட்டேன், கடனாக போட்டியா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அவளா எஹில்லுலக்கும், உங்களுக்கு ஹலால் இல்லை. மனைவிக்காக நீங்கள் எதை கொடுத்துருந்தாலும் சரி, மகராக கொடுத்ததும் உங்களுக்கு கிடையாது, அவளுக்கு சொந்தமாக ஆக்குனதும் உங்களுக்கு கிடையாது, அவளுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ விவாகரத்து ஏற்பட்டுருச்சின்னு சொன்னால் ஒலா எஹில்லுலக்கும் அன் தாஹுது மிம்மா ஆத்தை துமுகுன்ன செய்யா, நீங்கள் கொடுத்ததில் எந்த ஒன்றையும் நீங்கள் திரும்ப பெறுவது உங்களுக்கு ஹலால் இல்லை. அவளா விரும்பி இன்னைக்கு விவாகரத்தை பண்ணி தொலை, ஒன்று நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்வாளே, ஆனால் தான் வாங்கி கொள்ளலாம். அதை குலாவில் வந்துடும். அதை அதில் சொல்லி காட்டுறான். இல்லா ஐயகாஃபா அல்லா யுகைமா ஹுதுதல்லா, அல்லாவுடைய வரம்புகளை பேண மாட்டார்கள் என்று பயந்தாலே தவிர அதை வாங்கி கொள்ள முடியாது. ஃபைன் ஹிஃப்தும் அல்லா யுகைமா ஹுதுதல்லா, அல்லாவுடைய வரம்பை பேண மாட்டாங்க, 2 பேரும் பிடிவாதமாக இருக்கிறாங்க என்று தெரிய வருமையானால் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, அந்த 2 பேருமே இது குற்றமாகாது. ஃபி மஃப்ததத் பிஹி, அவளாக கொடுக்குறாள்ல பொருளாக திருப்பி அப்படி கொடுப்பதில் குற்றம் இல்லை. அப்போ அவன் விவகாரத்து பண்ண மாட்டேங்கிறான். இந்த பெண்ணாக என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த உனக்கு எனக்கு ஒத்து வரல, என்னை விட்டுரு. அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால், நான் தந்ததெல்லாம் நான் கொடுத்தெல்லாம் கொடுன்னு அவன் கேட்கலாம். நான் கொடுத்தேன்ல, வேணாம் நீ தானே வேணாங்கிற, அப்போ நான் கொடுத்தெல்லாம் கொடு என்று அவன் கேட்கலாம். அதில் குற்றம் இல்லைங்கிறான். இந்த விஷயத்தை வந்து பெண்கள் விவாகரத்து மேல் விவரமாக பார்த்துக்குருவோம். இது ஆண்கள் விவாகரத்தோடு சேர்த்து இதை இணைத்து வருது. இதனுடைய முழு சட்டத்தை வந்து பெண்கள் விவாகரத்துங்கிற அந்த பெண்கள் உரிமையை பேசும்போது இன்ஷால்லா அடுத்து எடுத்துக்கிறோம். இதை சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லா, இவை அல்லாவின் வரம்புகள், பலா தஅத்ததுஹா, இதை மீறாதீங்க. உமையத்த அத்த ஹுதூதுல்லாஹி, அல்லாவுடைய வரம்பை யார் மீறுகிறானோ இப்போ உலாய் கஹமுல் ஆலிமூன், அவங்க அநியாயக்காரங்க நல்லா சொல்கிறான். இப்போ எதில் அநியாயக்காரன்? நீங்கள் கொடுத்த திருப்பி கேட்டால் நீங்கள் அநியாயக்காரன். 2 தலாக்கு தான் சொல்லணும், 3வது சொன்னால் முடிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை சொல்லிவிட்டு ஃபைன் தல்லகஹா, மேலும் தலாக்கு, இதான் 3வது தலாக்குங்கிறது. முதல் 2 நல்லா சொல்லிட்டான். அந்த 2 என்னன்னு கேட்டால் திரும்பி சேர்த்து கொள்ளத்தக்க தலாக்கு. இந்த 2 தலாக்கு பிறகு நினைச்சிட்டான்டா 2 தலாக்கு அடுத்தடுத்தலாம் சொல்லக்கூடாது, வாழ்ந்துட்டு சொல்லணும். ஒரு தலாக்கு அதோடு விட்டுருச்சுன்னா மர பிரச்சனை இல்லை, 3க்கு வேலையே கிடையாது. எத்தனை 15 வருஷம் கழிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மனைவி விவாகரத்து பண்ணுறான், 3 மாதத்தில் மீட்டு கொள்ளலை, அப்படியே போயிட்டாங்க. அவங்க கணவன் இல்லை மனைவி இல்லைன்னு 1000 ஆன பிறகு ஒரு 20 வருஷம் கழித்து என்ன செய்கிறான், நம்ம மனைவியோட சேரலாமல் நினைக்கிறான்னா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணாமல் இருப்பானே, வேற ஒருத்தனுக்கு மனைவியாக இல்லாமல் இருப்பாள் என்று சொன்னால் அவளை என்ன செய்யலாம், இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த வாசல் திறந்தே இருக்கும். இப்போ உள்ளது என்னன்னு கேட்டால் ஃபைன் தல்லகஹா, அவள் 3வதாக விவாகரத்து செய்து விட்டானேயானால் ஃபலா தஹில்லுலஹு, அவள் அவனுக்கு ஹலால் ஆக மாட்டாள். திருப்பி கூப்பிட்ற விளையாட்டு கிடையாது.
திருப்பி கல்யாணம் பண்ணுற விளையாட்டு கிடையாது. 3வது தலாக்கை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ், டோட்டல் ஃபினிஷ். அப்போலாம் தஹில்லுலஹு, அவள் அவனுக்கு வந்து ஹலால் ஆக மாட்டாள். மின்பாவது அதுக்கு பிறகு ஹலால் ஆகவே மாட்டாள். எது வரைக்கும் ஆக மாட்டாள்? ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு, அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுற வரைக்கும். 3வது தலாக்கு பண்ணிட்டேன்னா அவள் எப்போ உனக்கு ஹலாலாவா? அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும். வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபைன் தல்லகஹா, அவனும் விவாகரத்து செய்து விட்டானே ஆனால் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, இவங்க 2 பேருக்கும் குற்றமில்லை. ஏத்த ராஜா சேர்ந்து வாழ்வது குற்றமில்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த 3வது தலாக்கு என்பதற்கு தான் என்ன இருக்குது? திரும்பி சேரக்கூடாதுங்கிற ஒரு நிலை. அந்த நிலை அளவுக்கு நீ செஞ்சிடாதீங்க. 3 தலாக்கு ஆக்கணும் என்பதற்காக நீ திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு மர 2 சொல்கிறேன் போயிட்டு வா, மர 3 சொல்கிறேன் போயிட்டு வான்னு சொன்னீங்கன்னா அந்த திறந்திருக்கிற வாசனை நீங்கள் அடைக்கிறீங்க. பிரிவினையை நிரந்தர பிரிவு ஆக்கிறாதீங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் தில்க ஹுதூதுல்லா, இதுவும் அல்லாஹ்வுடைய வரம்புகள். யுபையினுஹாலி கோமி யாலமுன், அறிகின்ற மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான் என்று இந்த வசனத்தை சொல்லுகிறான். அப்போ விவாகரத்துங்கிற நீங்கள் முடிவுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு விஷயம் சாட்சியில் வைத்துக்கொள்ள வேண்டும். 2வது விஷயம் நீங்கள் வந்து அவங்க வீட்டில் மனைவி வந்து கணவன் வீட்டிலாம் இருப்பாள் அந்த 3 மாத காலத்துக்கும். 2வது விஷயம். 3வது விஷயம் ஒன்று தான் சொல்லணும், 3ங்கிறது சொல்லவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒருத்தன் என்ன செய்கிறான், மனைவிட்ட வந்து முதல் தடவை சொல்லும் போதே 2 சாட்சிகளை வைத்துக்கொண்டு இன்றோடு உன்னை 3 தலாக்கு விட்டுட்டேன் அப்படிங்கிறான். இது மார்க்கத்தில் செல்லுமானா செல்லாது. 3 தலாக்கு சொன்னாலும் 1 தலாக்கு தான் இஸ்லாத்தில். அப்போ வந்து இந்தியாவிலையும் சொல்லக்கூடாது. நீங்கள் சட்டம் முத்தலாக்குன்னே உள்ள வச்சு போட்டுருவாங்க. வழங்குதா? 3 தலாக்குங்கிறது மார்க்கத்துலேயும் கிடையாது. மார்க்கம் என்ன சொல்லுது அதையும் தெரிஞ்சுக்கிறோம். விளங்காத்தனமாக என்ன செய்கிறாங்க, தலாக்குங்கிறான். தலாக்கு 3 சொல்லிட்டேன்ல, இல்லை முடிஞ்சு வச்சுக்கிறான். எப்படி 3 சொல்லுவேன்? 1 தலாக்கு சொன்னோன்னே மனைவி இல்லை, அப்புறம் 2வது தலாக்கு யாருக்கு சொன்னேன்? அழைத்து வாழ்ந்துட்டுலாம் 2வது சொல்லணும். மனைவியை இல்லாதவர்களுக்கு தலாக்கு சொல்ல. முதல் தலாக்கு சொல்லும்போது மனைவியாக இருந்தால் எப்படி தலாக்கு சொல்லிட்டியோ மனைவி, அப்புறமேலவ மனைவி இல்லை, இப்போ 2வது தலாக்கு யாருக்கு சொன்ன நீ? அப்போ 2வதுங்கிறது எப்போ வரும்னு கேட்டால் மறுபடி சேர்ந்து வாழ்ந்துட்டு செஞ்சால் தான், ஒரு ஃபினிஷ் ஆக்கிட்டு வந்தால் தான் 2வதுன்ட்டு வரும். அதை தொடர்ச்சியாக சொல்கிறதுனால 2வது நம்பர் 3 போட்டோன்னு 3 ஆகிராது. அப்போ அதுக்கு தான் அல்லாஹ் 2 தலாக்கு மர்றத்தானி 2 டைம்ஸ்னு சொல்கிறான். 2 டைம்ங்கிறான்ல. 2 டைமுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்க வேண்டும். அப்படி வந்து 3 தலாக்கு நடந்து விட்ட பிறகு என்ன செய்யாது, அவள் ஹலால் ஆகாதுங்கிற ஒரு விஷயம் சொல்கிறான்னா, இந்த விஷயமாக இந்த முத்தலாக்குங்கிற விஷயம் வந்து சமுதாயத்தில் இருக்குதானா? மார்க்கத்தில் இல்லை, குரான் படி இல்லை. மார்க்கத்தில் இல்லாத ஒன்று எப்போ உருவாகுது என்று கேட்டால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறணும். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், கானத் தலாக்கு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபீபக்கரின் அபூபக்கருடைய காலத்திலையும் சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர் ஆட்சியில் 2 வருட காலத்திலையும் தலாக்கு சலாசி வாஹிதா, 3 தலாக்கு இருந்த ஒருத்தன் சொன்னாலும் ஒன்றாகத்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருத்தன் 3 தலாக்குன்னு ஒரு சஹாபி சொல்லிட்டாருன்னு சொன்னால் 1 தலாக்கு தான் அதுக்கு அர்த்தம். அபூபக்கர் காலத்தில் ஒரு தலாக்கு 3 தலாக்கு சொல்லிட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்க, அந்த சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது. 3ங்கிறதுக்கு அர்த்தம் மீனிங்லெஸ். அது தலாக்குங்கிற மட்டும்தான். 3 தலாக்கு சொன்னானேயானால் அது 1 தலாக்கு தான். எப்படி இருக்குது? இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கானத் தலாக்கு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமருடைய ஆட்சியின் 2 காலத்திலையும் தலாக்கு சலாதி வாஹிதா, 3 தலாக்கு என்பது 1 தலாக்காகத்தான் இருந்தது. அப்போ இதுக்கு பிறகு என்ன செய்யணும், அடிக்கடி 3 தலாக்குன்னு விளையாட்டு போல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சரியான கோவம் வந்துருச்சு அவர் ஆட்சியில் இருக்கும்போது 2 வருஷத்துக்கு பிறகு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னன்னாச கதிஸ்தா ஜலூஃபி அம்ரின் அது காணத்துலகும் ஃபீஹி அனாத்துன், எதில் வந்து நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப அவசர முடிவாக எடுக்கிறார்கள். 3ங்கிறது எடுக்கக்கூடாது. நீ பாட்டுக்கு 3 சொல்லிட்டு இருக்கிற, இனிமேல் எவனாவது 3 சொன்னா 3 வாக்கிவிடுவாங்கிறார். அவர் உண்டாக்குன்னு தான் இது. ரசூலுல்லாஹ் மார்க்கத்து சம்மந்தம் கிடையாது. உளவு அம்லைனாஹு அலைஹிம், இப்படி செய்தீர்களே என்று சொன்னால் நாம் அப்படி செயல்படுத்தினால் என்னாகும் என்று சொல்லிவிட்டு அம்லாஹு அலைஹிம், அவர்கள் மீது சட்டமாக ஆக்கிவிட்டார். 3 தலாக் என்று யாராவது இனிமேல் சொல்வீர்களேயானால் அது 3 தான், முடிந்து விட்டது இதோட அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இது முஸ்லீமில் வருது. ஆனால் இது உமர் ரலியல்லாஹு சொன்னாலும் இது எந்த குர்ஆனுக்கு நேர் எதிரானது, அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டுதலுக்கு எதிரானது. இவருடைய 2 வருட ஆட்சியில் கூட இது செய்யாத ஒரு விஷயம். அப்போ உமர் ரலியல்லாஹு தான் என்ன செய்கிறார், கோபத்தில் என்னடா 3 தலாக்குங்கிறீங்க, இனிமேல் 3 தலாக்குனா 3 தான் இனிமேல் அப்படி இப்படி சொல்ல முடியும் இவருக்கு. அதை வச்சு தான் அந்த மதகுபாதிகள் என்ன செய்கிறாங்க, உமர் செஞ்சுட்டாங்களா, உமர் செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ்வுக்கு மேலே பெரிய ஆளா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த சஹாபி. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் 2வது இடம்னு சொல்லிட்டு போங்க, அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது.
அப்போ இஸ்லாத்துக்கு தியாகம் பண்ணவர், இஸ்லாத்துக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர், நாட்டை கட்டி காத்தவர், இஸ்லாமிய சாமுராயத்தை உண்டாக்குனவர், நற்பேர் எடுத்த அதெல்லாம் சொல்லுங்கள், அது தனி விஷயம். இந்த பவர் எங்கே இருக்கு அவருக்கு? 3 தலாக் சொன்னால் 3 ஆக்கிட வேண்டாம். இப்படி நீ எப்படி ஆக்குறது? அல்லாஹ்வுல் ஆக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஆக்கணும். அப்போ ரசூல் காலத்திலையும் இல்லாத ஒரு வழக்கத்தை, அபூபக்கர் காலத்தில் இல்லாத ஒரு வழக்கத்தை, தனது ஆட்சியில் 2 ஆண்டு காலத்திற்கு இல்லாத ஒரு வழக்கத்தை அவர்கள் தான் உண்டாக்கினார்கள்ங்கிறது முஸ்லீமில் என்ன செய்கிறது வருகிறது. இதைத்தான் அடிப்படையாக வைத்து என்ன செய்கிறாங்க மதுஹபுலெல்லாம் 3 தலாக் ஆக்கிவிட்டாங்க. 3 தலாக்குங்கிறதே கிடையாது. 1 தலாக்கில் எல்லாம் முடிஞ்சு போய்விடும். நீ மறுபடி சேர்ந்து வாழ்ந்து மனைவியாக இருக்கும்போது மறுபடி பிரச்சனை வந்தால் அது சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். பிரச்சனை வராட்டி நீ வாட்டு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது தானே, அவ்வளோதான். இதுதான் அந்த 3 தலாக்குடைய விஷயத்தை என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது ஒரு தலாக்கில் முடிஞ்சு போயிருங்கிறோம். 1 தலாக் ஆகிடுச்சு. இதாவுடைய காலம், அந்த 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 3 மாதவிடாய் காலம். அப்போ 3 மாதவிடாய் வரைக்கும் என் வீட்டில் இருக்கிறான். இப்போ என்னவாது ஜமாத்தில் என்ன முடிஞ்சிருச்சு, சரி போ பிரிஞ்சுக்கிறீங்களா, பிரிஞ்சுக்கிறோம். அது பிரிஞ்சுக்கிறேன்னு சொன்னோன்னே நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ உன் வேலையை பார்த்துன்னு சொல்ல முடியாது. வேறு என்ன செய்யணும்? எந்த ஜமாத்தார் முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சியோ அந்த ஜமாத்தாருக்கு இந்த விவாகரத்தினால் பெண்களுக்கு தான் பாதிப்பு என்பதை நம்ம விளங்கித்தானே இருக்கிறோம். அதை விளங்கி அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு தகுந்தவாறு சட்டத்தை சொல்கிறான். இது ஆன பிறகு ஜமாத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் அவளுக்கு நீ என்ன இழப்பீடு கொடுப்ப, எப்போ கொடுக்கணும்? இந்த 3 மாதத்தில் கேட்டு வாங்கி கொடுக்கக்கூடாது. 3 மாதம் தான் அவன் கண்ட்ரோலில் இருக்கிறாளே. 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் கணவனுடைய வீட்டில் தான் இருப்பாள். அப்போ இருக்கும் பொழுது அந்த 3 மாதவிடாய் முடிஞ்ச பிறகு என்ன முடிவு எடுத்தீங்க? சேர்ந்து வாழ்கிற முடிவு எடுத்தீங்களா, போகிறதா முடிவு எடுத்தீங்களான்னு கேட்பாங்க. இல்லை சேர்ந்து வாழ்கிற முடிவு எடுத்துட்டோம், பஞ்சாயத்தில் போயிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு விட்ருவாங்க. இல்லை 2 பேருக்கும் ஒத்து வரலையா, வாங்க மற்றது பேசுவோம். என்ன மற்றது பேசணும்? விவாகரத்து செய்யப்பட்டால் பெண்களுக்கு பாதிப்பு, அந்த பாதிப்புக்கு உள்ள இழப்பீடு என்ன செய்யணும் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒளில் முத்தல்லகாத்தி, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு இருக்கிறது மதாவுன், வாழ்வாதாரம் இருக்கிறது, பில் மௌரூஃபி, அழகான முறையிலே வாழ்வாதாரம் இருக்கிறது, ஹக்கன் அல் முத்தகின், இறைவனை அஞ்சுகிற மக்களுக்கு இது கட்டாய கடமை. விவாகரத்து செஞ்சுட்டு நான் சந்தோஷப்பட்டது எனக்கு, நீ சந்தோஷப்பட்டது உனக்குன்னு அனுப்பிவிட முடியாது. அவள் நிறைய இழந்திருக்கிறா, அவளுக்கு நிறைய பாதிப்பு வரும். உனக்கு இப்படி கிடையாது. நாளைக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிடும், அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், வாழ்வாதாரத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும். அதெல்லாம் பெண்களுக்கு சாத்தியம் குறைவு. அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒளில் முத்தல்லகாத்தி, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு மத்தாவுன் பில் மௌரூஃப், அழகிய முறையில் வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும். ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இறைவனை அஞ்சுகிற மக்களுக்கு கட்டாய கடமை. அப்போ தான் ஜமாத்தார் என்ன செய்வாங்க, நான் கூப்பிட்டு முடிஞ்சுட்டேங்களே என்ன கொடுக்குற, கதாலிக்கு பையனுல்லாஹுலக்கும் ஆயாத்திகள் அல்லக்கும் தாக்கிலோன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தனது அத்தாட்சிகளை வசனங்களை அல்லாஹ் இப்படி தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனத்தை, இது 2வது அத்தியாயம் 242வது வசனம். அப்போ விவாகரத்து செஞ்ச பிறகு ஜமாத்தாருடைய கடமை என்ன? முத விவாகரத்தில் முடிச்சு விட்டுடலாம். விவாகரத்திலே முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவன் என்ன கொடுக்குறான்னு வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்குறான், என்னத்தை வாங்கி கொடுக்குறது? அதுக்கு இஸ்லாத்தில் ஒரு பொதுவான அளவுகோல் இருக்குது. என்ன பொதுவான அளவுகோல்னால் எல்லாமே சக்திக்கு உட்பட்டு தான். அவன் சக்தி என்ன இருக்குதுன்னு பார்க்கும் இஸ்லாம். அப்போ சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அந்த சக்தி கூட எப்படி சொல்கிறான் அல்லான்னு சொன்னால், 2வது அத்தியாயத்தில் 237வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, மத்தியூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் கொடுங்கள், அலல் மூசிய கதுருகு, வசதி உள்ளவன் அதற்கு தக்கவாறு கொடுக்க வேண்டும், அலல் முக்குத்திரி கதுருகு, வசதியற்றவன் அதுக்கு தக்கவாறு கொடுக்க வேண்டும், மதான் பில் மாரூஃப், அழகான முறையில் வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும், ஹக்கன் அலல் மோசினின், நன்மை செய்யக்கூடிய நன்மக்களுக்கு இது கட்டாய கடமைங்கிறான்ல. அப்போ வாழ்வாதாரம் கொடுக்கணும் என்பதற்கு கூட எப்படி வைக்கிறோம்னு சொன்னால், அவனே சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறான், நீ 5 லட்ச ரூபா கொடுன்னா சொல்லக்கூடாது. அவன் என்னங்கிறது மனைவிக்கே தெரியும். ஒரு கணவனுடைய அந்த பொருள் வசதி வாய்ப்புகள் என்னங்கிறது அவளுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லணும், அவன்கிட்ட என்ன இருக்குங்கிற, இன்னது இருக்குதுல, அப்போ உனக்கு ஒரு அளவு வைத்துக்கு எவ்வளோ அந்த ஆணுக்கு தேவைங்கிறது ஒரு கணக்கு போடுவாங்க ஜமாத்தில். அப்போ அவன்கிட்ட 50 லட்ச ரூபா இருக்குல்லப்பா, ஒரு 5-10 லட்சத்தை கொடு அப்படி சொல்லணும். 5 லட்சம் தான் வச்சுக்கிறியா, 1 லட்சத்தை கொடு. அது ஜமாத்து முடி விடுவாங்க. இவளுடைய நிலைமை, இவளுடைய வயசு, இவளுடைய பாதிப்பு, இவன் எவ்வளோ காலம் வாழ்ந்து இருக்கிறான், எல்லாத்தையும் கணக்கு பண்ணி முடிவெடுக்கணும். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அந்த வாழ்வாதாரத்தை கொடுக்கறத வசதி உள்ளவன் வசதிக்கு தக்கவாறு கொடுக்க வேண்டும். ஏழைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே அவன்கிட்ட இல்லை, அவன் வாடகை வீட்டில் இருக்கான், அன்றாடம் சம்பாதிக்கிறவனாக இருக்கான், ஒன்றும் கொடுக்க முடியாதுல்ல. இருந்தாலும் ஒரு 10,000 கொடு, அதை தான் நீங்கள் திருப்தி வரலையா, இருந்தால் தானே வாங்க முடியும். யாருக்கு அவனை எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டான். அப்போ இந்த பொருளாதாரத்தை வாங்கி கொடுக்குற விஷயத்தில் ஜமாத்தார்கள் என்ன செய்யணும்,
அதை வந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீ அதை செஞ்சால் தான் இந்த விவாகரத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் ஊர் ஊரில் கிடைக்காது. உனக்கு ஜமாத்துலேருந்து அந்த என்ஓசி கொடுத்தா தானே வேறு ஊரில் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ அதை வந்து அந்த ஒரு பவர் ஜமாத்தில் இருக்கிறது. அது இருந்தால் தான் வேறு ஜமாத்துக்காரங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணை கொடுப்பாங்க, அவங்க ஊரில் உள்ள பொண்ணை கொடுப்பாங்க. அந்த ஒரு பிடியை என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த நல்லதுக்கு அவங்க பயன்படுத்தணும். நீ பெண்ணுக்கு வந்து விவாகரத்து பண்ணுறீங்கள, என்ன கொடுக்குற சொல்லு, அதை 4 பேர்ட்ட விசாரிக்கணும், மனைவிட்டு விசாரிக்கணும், அவனுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் மதிப்பிட்டு அது எல்லா கணக்குலையும் அவன் கொடுக்கணும், ஜமாத்தில் கொடுக்க வேண்டும். அப்போ கொடுத்துட்டு அப்போ நீ இந்த அளவுக்கு நீ கொடு என்று சொல்லணும். அதை கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷ் ஆகும். சும்மா நோட்டீஸ் அனுப்பினா ஃபினிஷ் ஆகாது, தபால் அனுப்பிட்டுலாம் ஃபினிஷ் ஆகாது. ஃபினிஷ் ஆகுறதுன்னு சொன்னால் இந்த முறையில் எவன் விவாரிச்சா நான் சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஜமாத்துகள்லையாவது இந்த முறையை மக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறாங்களா? இதை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்களா? பஞ்சாயத்து வரும்போதாவது இப்படி தான் செய்கிற ஜும்மாவுடைய உரைகளில் இதை ஒரு தலைப்பாளுக்கு பேசுங்க மக்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ எல்லாருக்கும் தேவையான விஷயம், இந்த குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியவில்லை. அவன் பாடு அதனால் எஸ்எம்எஸ்ஸில் தலாக் பண்ணுறான்லங்க, அதுக்கு அஜரத்து ஒருத்தர் சரிங்கிறாரு. எஸ்எம்எஸ்ஸில் தலாக்குன்னு போட்டுடுறான், இது தலாக் ஆயிரும்னு சொல்லி. இது என்ன எது அல்லாவுடைய ஆயத்தில் விளையாடுறீங்களா நீங்கள்? அப்போ அதை விளங்கிக்கிறணும். அடுத்ததாக வந்து இன்னொன்று கவனிக்கணும். இந்த பெண்களுக்கு கொடுக்குறது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மகர் இருக்குல்ல, அதுதான் வேறு புதுசாலம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறான். மகருங்கிறது கொடுக்குறது வந்து முன்னாடியே முன்தொகையாக கொடுத்த விஷயம், அதுக்கு பிறகு எல்லாம் கொடுக்கணுன்றது சொல்கிறான். மகர் தான் முன்னாடி கொடுத்துருவீங்களே. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மகரு கொடுக்குறோம்ல அதைத்தான் எல்லாம் சொல்கிறான். மகர் தான் முன்னாடி கொடுத்துட்டியப்பா, நீ பிரியும் போல் எல்லாம் கொடுக்க சொல்கிறான். மகர் கொடுத்து தனி. இந்த மகரை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க, மகரை வந்து பேசலை, மகர் எவ்வளோன்னு பேசாமல் நீங்கள் நினச்சிட்டீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்படி பேசாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், அவளை தொடாமல் விவாகரத்து பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணுறான், 2 பேரும் இல்வாழ்க்கை நடத்தவே இல்லை, காலையில் கல்யாணம் சாயந்தரம் விவாகரத்துங்கிறான். ஏதோ ஒரு தவறான ஒரு தகவலை நம்பியோ உண்மையை அதை தெரிஞ்சோ வேணான்றான். இப்போ என்ன ஆச்சு, அவன் 1 லட்ச ரூபா மகர்னு பேசியிருக்குதா, இந்த ஒரு பேச்சு அக்ரிமெண்ட் போட்டதுக்காக வேண்டி பாதி கொடுக்கணும். இப்போ நிசுமமா வரல்த்தும். அப்போ நீங்கள் எதை முடிவு செஞ்சுருங்களோ அது பாதி கொடுக்கு. இல்லற வாழ்க்கை நடத்தாட்டா கூட கல்யாணம்னு அக்ரிமெண்ட்டை போட்டு நீ வேணான்ட்டேன்னு வை, வேணான்னு சொன்னால் கூட அந்த பெண்ணுக்கு நீ என்ன கொடுக்கணும், இப்போ நிஸ்ஃபுமா ஃபரல்த்தும், நீங்கள் எந்த தொகையை மகராக முடிவு செஞ்சீர்களோ அதில் பாதியை அவளுக்கு நீ கொடுக்க வேண்டும்ங்கிறான். விவாகரத்து அன்னைக்கு என்ன செய்யணும், அதுக்கு மேலே வாங்கி கொடுக்க தேவையில்லை. அந்த ஒன்றில் தான் மகரோட முடியும், பாதி மகரோட முடியும். நீங்கள் பல வருஷம் வாழ்ந்து அவளை வந்து அவளுடைய இளமை அழகை எல்லாம் நீங்கள் வந்து அவளை முதிமடைய செய்து அவளுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்றின பிறகு இத்தனை வருஷம் வாழ்ந்து விட்டு நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல முடியுமா? அதிகமான பேர் அப்படி செய்வது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தின செய்யணும். ஒரே ஒரு அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இல்லா ஐயா தீனபி ஃபாஹிஷத்தின் முபையினா, வெளிப்படையான ஒரு விபச்சாரத்தை அவங்க செஞ்சிட்டாங்க என்று தெரிய வந்தால் மட்டும்தான் இந்த கணவன் இழப்பீடு கொடுக்க தேவையில்லை. வேறு எந்த காரணத்திற்கு நீங்கள் விவகாரம் செஞ்சாலும் சரிதான். அப்போ என்ன செய்யணும், இழப்பீடு கொடுத்துடணும். இவன் வேணாங்கிற காரணம் என்னென்னு கேட்டால், என் மனைவி வந்து தப்பாக நடந்து நானே பார்த்துட்டேன், அவனே பார்த்துருக்கணும். அப்போ தான் தெளிவான விஷயத்துக்கு. மற்றவர்கள் ஒரு பெண் மீது சொல்வதாக இருந்தால் 4 பேர் சொல்லணும். புருஷன் சொல்வதாக தான் ஒருத்தனை மட்டும் போயிடும். ஒருத்தன் என்ன செய்ய 4 தடவை சத்தியம் பண்ணி சொல்லணும், என் மனைவி தப்பான அதுக்கு தான் வாரத்து பண்ணுறேன் அப்படின்னு ஆகிவிட்டது என்று சொன்னால் அப்போ நீ வாழ்ந்ததுக்கு கொடுக்க முடியாது. அவள் வந்து அதை அவள் தந்தலில் தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டான். அந்த ஒரு காரியம் இருந்தாலே தவிர மற்ற எந்த சண்டை சச்சரவுக்காக வேண்டி விவாகரத்து பண்ணாலும் சரி, அதை அவனுடைய தகுதியை கவனித்து என்ன செய்யணும், அதுக்குரிய இழப்பீடு தொகையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மார்க் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இது ஒரு முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது என்னென்னு கேட்டால், அந்த விவாகரத்தை இன்னும் சொல்லப்போனால் அந்த விவாகரத்து பண்ணிட்டான். விவாகரத்து பண்ணுற நேரத்தில் இப்போ தான் கை குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறான். அது குழந்தைக்கு தாய் தானே பால் கொடுக்கணும். அல்ல எப்படிலாம் அதில் கவனிக்க சொல்கிறான்னு கேட்டால், விவாகரத்துங்கிறவளுக்கு வந்துட்டீங்கள, இப்போ அந்த குழந்தை தாயிட்ட இருக்கும். தாயிட்ட இருந்துச்சின்னு சொன்னால் நீ என்ன செய்யணுன்னு கேட்டால், அந்த தாய் பால் கொடுக்குறாள்ல அதுக்குரிய கூலின்னு கொடுக்கணும். உன் குழந்தை, அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை உனக்கு சொந்தமானது. உன் குழந்தைக்கு உன் மனைவியை, உன் முன்னாள் மனைவியை பால் ஊட்டுகிறாள் என்று சொன்னால் அந்த பாலூற்ற பெண்ணுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யணும், அதுக்குரிய கூலியை கொடுக்கணும். நல்லா எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஒல் வாலிதாத்து, விவாகரத்து நடந்த பிறகு ஒல் வாலிதாத்து யுர்லின் அவுலாதகுன்ன, தங்கள் பிள்ளைகளுக்கு பாலூட்ட வேண்டும். ஹவுலைனி காமிலைனி, முழுமையான 2 ஆண்டுகள். அந்த குழந்தைக்கு 2 வயசு வரணும். தலாக்கிலேருந்து 2 வயசு இல்லை,
தலாக் ஒரு 6 மாதம் குழந்தைக்கு நீங்கள் விவாகரத்து ஆச்சுன்னா இன்னொரு 1.5 வருஷத்துக்கு கொடுக்கணும். 1 வருஷ குழந்தை இருக்கும்போது விவாகரத்து ஆச்சுன்னு சொன்னால் இன்னொரு 1 வருஷத்துக்கு. அப்போ அவள் வாலிதாத்து யுர்லிஉன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, முழுமையான 2 ஆண்டுகள் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் ஊட்ட வேண்டும். லிமன் அராத யுத்திம ரலாத்த, பாலூட்டுவதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த விவாகரத்து செஞ்சான புருஷங்காரன் அந்த குழந்தைக்கு தகப்பன் அவன் விரும்பினால் செய்ய வேண்டும். ஆனால் அலல் மௌலூதிலகு, அந்த தகப்பனுக்கு கடமை இருக்கிறது ரிசுக்குஹுன்ன ஒ கிசுவத்துஹுன்ன பில் மாரூஃப், அழகான முறையில் அவங்களுக்கு உணவு உடைகள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பது இவனுக்கு கடமை. குழந்தைக்கு பால் ஊட்டுறா இல்லையா, அதுக்கு ஒரு கூலி, அதுக்கு ஒரு பராமரிப்பு செலவு, இதெல்லாம் இவன் கொடுக்க வேண்டும். அப்போ உன் பிள்ளைக்கு நீ தானே பால் கொடுத்துக்க, உன் பிள்ளை தானேன்னு சொல்ல முடியாது. அவன் பிள்ளை தான், 2 பேருக்கு தான் பிள்ளை. ஆனாலும் அதனுடைய செலவீனங்கள் யார் மீது சுமத்தப்பட்டிருக்குன்னு கேட்டால் இவன் மீது சுமத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து 1 லட்சம் கூட 5 லட்சம் கேட்க முடியாது. லாத்து கல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அதில் எல்லாம் சொல்கிறான். எந்த ஒரு ஆத்மா, இது 2வது அத்தியாயம் 233வது வசனம். லாத்து குல்லஃபு நஃப்ஸுன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். ஒலா துலார வாலிதத்தும் வலதிகா, தன்னுடைய பிள்ளையின் மூலமாக இந்த தாய்க்கும் சிரமம் கிடையாது. ஒலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி, எந்த பிள்ளையின் காரணமாக இந்த தகப்பனுக்கும் சிரமம் கிடையாது. அலல் வாரிசு மிசுறுதாளிக்க, தகப்பன் செத்து போயிட்டான், அவனுடைய வாரிசுகளுக்கு என்ன செய்யுது, இதே மாதிரி கடமை இருக்கிறது. கணவனுடைய குடும்பத்தார் என்ன செய்யணும், அந்த செலவினத்தை கொடுக்கணும். விவாகரத்து பண்ணிட்டான், கை குழந்தை இருக்குது, விவாகரத்து பண்ணி மறுநாள் செத்து போயிட்டான் இவன். இப்போ அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு யாரை சேர்ந்தது, தகப்பனை சேர்ந்தது. பாலூட்டுவதற்கே இதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பிள்ளையை அவன்கிட்ட தள்ளி விட்டேன்னு வைங்க, அந்த தாயிட்ட, அந்த பிள்ளை பருவ வயசு அடைகிற வரைக்கும் அந்த குழந்தையுடைய பராமரி செலவு தகப்பனை சேர்ந்தது. அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கணுங்கிறது ஜமாத்தில் பேசுவாங்க. சில காரணங்களை வைத்து கணவன்கிட்ட இருக்கலாம், மனைவிட்ட இருக்கலாம், 2 பேரும் மனப்பூர்வம் ஒத்துக்கொண்டு யார்கிட்ட இருக்கணும்னு முடிவெடுக்கலாம். யார்கிட்ட இருக்கணும் முடிவெடுத்தாலும் சரி, தாய்ப்பாலுங்கிறது வந்து கையிலேருந்து காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற விஷயம் இல்லை. அது அல்லாவா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதில் இந்த பொருளாதார சுமை ஒன்று அந்த பெண்ணுக்கு கிடையாது. அதுக்கே கூலி கொடுக்கணுங்கிறான் அல்லா. அப்படியானால் 2 வருஷம் கழிஞ்சிருச்சு, 3 வயசு பிள்ளை, நீங்கள் தாயிட்ட பிள்ளை இருக்கட்டும்ட்டீங்க. அந்த 3 வயசு பிள்ளைக்கு வந்து எல்லாம் வெளியில் வாங்கி கொடுக்கணும், காசு போட்டு அவ கடமை. அதெல்லாம் உங்களுக்கு விவாகரத்து ஆனாலும் சரிதான். ஒரு பிள்ளையை வளர்க்கிறது, மருத்துவம், அதுக்கு தேவையான பருவ வயசு அடைகிற வரைக்கும் உள்ள எல்லா செலவுகளுமே தகப்பனை சேர்ந்தது தான். அப்போ அந்த தகப்பன்ட்டு என்ன செய்யணும், அதெல்லாம் பேசணும். பிள்ளைக்கு அவளுக்கு மனைவிக்கு வந்து மாதம் கிடையாது, ஒன்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு தடவையில் ஒரு செட்டில்மெண்ட்டில் இந்த 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 1 கோடி வச்சுருந்தா ஒரு 20 லட்சத்தை கொடுக்க சொல்லுங்கள், 50 லட்சம் கொடுக்க சொல்லுங்கள், சக்தியை பொறுத்த விஷயம். அதை வாங்கி அவளுக்கு சொந்தமாக்கி விடுங்கள். அதற்கு பிறகு உங்கள் பிள்ளையை அவள் வளர்க்குறான்னா பால் ஊட்டினா அதுக்கும் கூலியை கொடுத்துடணும். பால் ஊட்டின பிறகு அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற விஷயம் இருக்குது, ட்ரெஸ் எடுக்கிற விஷயம் இருக்கும், ஊர் உலகத்தில் என்னென்ன செலவுகள்லாம் குழந்தைகளுக்காக செலவு செய்வாங்களோ அதையெல்லாம் அந்த தாய் எப்படி செய்வா. அவளுடைய செலவுக்கு இஸ்லாம் அவத்தல்ல சுமத்தலையே. ஒரு பெண்ணுடைய செலவையே வேற ஆள் மேலே தான் இஸ்லாம் சுமத்தி இருக்குது. பிள்ளை செலவு எப்படி அல்ல இஸ்லாம் சுமத்து. அப்போ அந்த பிள்ளைகளுக்கான வாழ்க்கை இதெல்லாம் பேசுகிறாங்களே ஜமாத்துகளில் இதெல்லாம் பேசி தான் விவாகரத்து பண்ணுறாங்களா? இதனால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு விமர்சனங்கள் வருது. அல்லாஹ் உங்களுக்கு சட்டத்தை அழகாக சொல்லிட்டான், நீங்கள் மீறுறீங்க. ஜமாத்தார்கள் பொறுப்பற்ற முறையில் என்ன செய்கிறீங்க, நடந்து கொள்கிறீர்கள். அப்போ எல்லா ஜமாத்தாரும் என்ன செய்யணும்னு கேட்டால் உங்களுக்கும் பெம்பளை பிள்ளை இருக்குல்ல, அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்ல. அப்போ நீங்கள் சரியான முறையை உண்டாக்கி வச்சா தான் உங்கள் சகோதரி உங்கள் மகள்மார்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். அதையெல்லாம் உணர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த குழந்தைக்கு வந்து பால் ஊட்டுற காசு வாங்கி கொடுக்க வேண்டும். பால் ஊட்டின பிறகு 15 வயசு வரைக்கும் ஆம்பளை பருவ வயசு வரை 15 வயசுன்னு வச்சுக்கிறாங்க. அந்த 15 வயசு வரைக்கும் உள்ள எல்லா செலவுகளுமே இவன் தான் செய்ய வேண்டும். இவங்கிட்ட இருந்தால் இவனே செஞ்சிருவான். தாயிட்ட வளரணும் உணவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த தாய் அவகாசப்பட்டு வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்க சட்டப்படி. அப்போ அதுக்கு மாதம் என்னங்கிறத உரிமையாக கேட்கலாம், உன் பிள்ளைக்குள்ள காசை கொடு. இப்படியெல்லாம் மார்க்கத்தில் என்ன இருக்குது, நமக்கு அந்த விவாகரத்துடைய வழிமுறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம், விவாகரத்து செய்கிறதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, விவாகரத்து செய்கிறேங்கிறான். அந்த விவாகரத்து செய்யக்கூடிய நாள் வந்து மாதவிடாய் நாளாக இருக்கக்கூடாது. அதாவது நீ முதல் விவாகரத்து பண்ண போகிறான்ல, பண்ணும்போது அந்த நாள் மாதவிடாய் நேரமாக இருக்குதுன்னு சொன்னால் விவாகரத்து பண்ணக்கூடாது. எதுக்காக அல்ல அதை கூட வைக்கிறான், இவனுக்கு அந்த மாதவிடாய் நேரத்தில் இவனுக்கு தாம்பத்தியம் கிடைக்காதுல, அந்த டென்ஷனில் தலாக்கு விட்டுருவான் இல்லையா. அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், விவாகரத்து பண்ணுறதா இருந்தால் மாதவிடாய் முடிஞ்சு அவங்க சுத்தமான பிறகு அப்புறமேல் விவாகரத்து பண்ணு அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டால் அந்த மாதவிடாய் நேரத்தில் இவனுக்கு ஏதாவது டென்ஷன் ஆகி போய் அன்னைக்கு வந்து இவனுக்கு இல்லறம் கிடைக்கலங்கிறக்காக அந்த கோபத்தில் விவாகரத்து பண்ணிடக்கூடாது இல்லையா, அது செல்லாது. விவாகரத்து பண்ணதாக இருந்தால் அது எல்லாம் குரானில் என்ன செய்யணும், இப்போ தள்ளி கூகுனலி இத்தத்திகின்ன,
அவங்க இத்தாவை கணக்கிடும் வகையில் நீங்கள் விவாகரத்து செய்யுங்கள். அதை விவாகரத்துன்னா மாதவிடாய் இல்லாத நேரம் பார்த்து விவாகரத்து செய்யுங்கள். வஹசுல் இத்தாவை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சூரத்து தலாக்குங்கிற அத்தியாயத்தில் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த மாதிரியான விவாகரத்து சட்டங்கள் வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படிலாம் செஞ்ச பிறகு ஒரு தலாக்கில் என்ன செய்யணும், அவங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தைலாம் முகத்தில் முடிக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இல்லை. பிள்ளையுடைய உறவு இருந்துக்கிட்டு இருக்குமே, பிள்ளைகளுக்காக கொடுக்கறது வாங்குறது எல்லாமே உரிமை இருக்குது. அந்த உரிமையோடு செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இன்னொரு தப்பு நம்ம சமுதாயத்தில் ஒரு தப்பை சொல்லி காட்ட வேண்டி இருக்கிறது. இந்த விவாகரத்து செய்தல் என்பது அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அம்மா பேரை கேட்டுக்கிட்டு, அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு, அத்தா சொல்ல கேட்டுக்கிட்டு மனைவி விவாகரத்து பண்ணுறாங்க. இதுக்கு சில ஹதீஸுகளை என்ன செய்கிறாங்க, ஒரு ஆதாரமாக எடுத்து காட்டுறாங்க. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், இப்னு உமர் அவர்கள் அவங்க காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இப்னு உமருடைய மகன் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ உமர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உன் மனைவி சரியில்லை, விவாகரத்து பண்ணு அப்படின்னு மகனுக்கு சொல்கிறார். ஆனால் இவர் அந்த மனைவியை நேசிக்கிறார். இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னா மனைவியை நேசிக்கிறார். உமருக்கு பிடிக்கலை, மாமனாருக்கு பிடிக்கலை. அவர் என்ன செய்கிறாரு, நீ உன் மகளை பொண்டாட்டி ரத்து பண்ணு அப்படிங்கிறார். இவர் கேட்காம நம்ம ரசூல்லாட்ட கேட்டுப்படுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு வந்து என்ன செய்கிறாரு, கேட்குறார். இந்த மாதிரி நான் அவரை நேசிக்கிறேன், சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், என் தகப்பனார் வந்து என்ன செய்கிறார், இந்த மாதிரி விவாகரத்து சொல்கிறாரு, நான் என்ன செய்ய அப்படின்னவுடனே, உன் தகப்பனார் சொன்னால் என்ன செஞ்சிரு, தலாக்கு விட்டுரு அப்படின்னு சொன்னவுடனே அவர் தலாக் விட்டுட்டாருங்கிற ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதில் இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்குது. இதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஒரு அந்த மனைவி நேசிக்கிறேன்னு வர சொல்கிறார். அந்த ஹதீஸில் நேசிக்கிறேன்னு என்ன அர்த்தம், விவாகரத்து பண்ணுற ஒரு ரீசன் ஒன்றுமே அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்படியாக ஒரு நேரத்தில் தாய் தகப்பனுக்காக வேண்டி விவாகரத்து செய்யலாம்ங்கிற மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, பிக்குகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு தாய் தகப்பன் வந்து வேணாண்டு, ஒரு மனைவி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நீ விவாகரத்து பண்ணிடலாம். அது கிடையாது. இந்த ஹதீஸ் வந்து பல இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமான ஹதீஸ். இப்படி நடந்தே இருக்காது. ஹதீஸில் ஆட்கள் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆட்கள் சரியாக இருந்தால் மட்டும் பத்தாது. மெசேஜ் என்னவா இருக்கிறது, அவள் ஒரு அநியாயம் செய்வது இஸ்லாத்து தடையா இல்லையா? பொதுவான இஸ்லாத்தின் அறிவுரை என்ன, அவள் உனக்கு மனைவியாக இருக்கிறா, உனக்கு சந்தோஷம் தர்றா, அவள் இத்தனை வருஷ காலம் உனக்கு தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு வந்து உன்னோடய வாழ்ந்து கொண்டு இருக்கிறா, உனக்காவது பிள்ளை பத்து தந்திருக்கிறா, இவ்வளவு செஞ்ச ஆளை பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாப்பா சொல்கிறாருக்கான்னு வெளியே விடனா எப்படி விட முடியும்? அப்போ அநியாயம் செய்யறது, அவர் அநியாயத்தை செய்வதை வந்து எல்லாம் ஏற்றுக்குருவானா? தாய்க்கு அவனு அநியாயம் செய்யலாமா? தாய் வந்து சாராயம் குடிச்சிட்டோன்னா குடிச்சிட்டு வந்துடுவீங்களா? அப்போ அந்த மாதிரி காரியம் தான். ஒரு ஆள் வெட்டிட்டு வாங்குறாங்க, உங்கள் அத்தா வெட்டிட்டு வந்துடுவீங்களா? நீங்கள் வெட்டினா குற்றம் இல்லாமமா? அப்போ வந்து ஒரு பெண்ணை விவாகரத்து செய்தல் என்பது தகப்பனாருக்கு அவெல்லாம் செஞ்சிட முடியாது. உனக்கு அவள் கரெக்டாக இருக்கிறாளா, உனக்கு அதில் கூட அனுசரித்து போங்க. எப்படி வளைவு போன்றதாக இருக்கும், நிமித்த போனால் உடஞ்சி போயிடும், அப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நமக்கு போதித்து இருக்கும் பொழுது எப்படி இதை சொல்லுவாங்க? இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக இது கட்டுக்கதை தான். அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உமரும் சொல்ல மாட்டார். உமர் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பேசக்கூடியவர், அவரும் சொல்ல மாட்டார். அப்போ ரசூல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வாப்பாவுக்கு பிடிக்காட்டி விவாகரத்து பண்ணுன்னா அது எப்படி, என்ன நியாயம் இது? அல்லாஹ் வந்து இதை ஏற்றுக்கிறான்னு நினைக்கிறீங்களா? தகப்பனாக இருக்கான்னு விவாகரத்து பண்ண, தாயாக இருக்கா பண்ணாண்டா அல்ல ஏற்றுக்குருவானா? அப்போ இது ஒரு கொடுமை இல்லையா? அது எப்படி அந்த பெண்ணு எந்த தப்பும் செய்யலைன்னு இவருக்கு பிடிச்சிருக்கிறது, விவாகரத்து செய்யணுங்கிற இந்த ரீசனுமே அங்கே இல்லை. இவர் தாய் சொன்னாங்க, தாப்பன் சொன்னாங்கன்ட்டு நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, என் அம்மா வேணாங்கிறாங்கன்ட்டு. உங்கள் அம்மா என்னடா வேணாங்கிறது, நீ என்னடா, உனக்கு என்ன ரைட் இருக்குது? உங்கள் அம்மாவுடைய அந்த தனியாக வை, அடுத்த ஒரு உரிமையில் அவர் இப்படி தலையிடுவார், உன் உரிமை அது. விவாகரத்து கல்யாணம் பண்ணுறதுக்கே இவங்க தேவையில்லைன்றமே, தாய் தந்தை தேவையில்லை, நீங்களா பண்ணிக்கலாமே. கல்யாணம் பண்ணும்போது மட்டும் தாய் தந்தை அப்படி இவராக பண்ணிக்கிறவாராம், விவாகரத்து மட்டும் அம்மா சொன்னாங்கன்னு விட்றது இப்படி மார்க்கத்தில் கூடுமா? இந்த ஒரு ஹதீஸை கொண்டாந்து ஆதாரம் காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபியுடைய ஒரு சம்பவத்தை ஒன்று புகாரில் வருது, அதை ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. அந்த ஹதீஸில் வந்து எப்படின்னா, புகாரில் 3364வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து மக்காவோட குடியமர்த்திட்டு இப்ராஹிம் நபி போயிடுவாங்க. போன பிறகு வளர்ந்து கிளந்து ஆளாயிருவார். வளர்ந்து கிளந்து ஆளாயிருந்து இஸ்மாயிலுடைய தாயார் வந்து ஹாஜர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ இளைஞராக போன பிறகு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு காலத்தில் என்ன செய்கிறாருன்னா, மகனை பார்க்குறக்கா இப்ராஹிம் நபி வர்றாங்க. மகன் இஸ்மாயில் தான் மக்காவில் இருக்கிறார், இப்ராஹிம் நபி வேறு பக்கத்தில் பாலஸ்தீன் பக்கம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நேராக வந்து வர்றாங்க. வந்து தேடிக்கிட்டு வந்து அந்த இஸ்மாயிலுடைய வீடு எதுன்னு விசாரித்து வரும் பொழுது இஸ்மாயில் வீட்டில் காணாம். அவர் கல்யாணம் பண்ணதுனால ஒரு மனைவி தான் இருக்கிறாங்க. மனைவிட்டு கேட்குறாங்க, என்னம்மா செய்தி, நீ யார் என்ன எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு எப்படி வாழ்க்கையெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்லுகிறது, நாங்கள் பெரிய கஷ்டமாக இருக்கோம், பெரிய சிரமமாக இருக்குது, வாழறதுல சிரமம், பொருளாதாரம்லாம் பத்தலை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்னோன்னு என்ன செய்கிறாருன்னா, இப்ராஹிம் நபி சொன்னாங்கன்னா, அப்படியா உன் கணவர் வந்தாருன்னு சொன்னால்
நான் சலாம் சொன்னேன்னு சொல்லு, அதே மாதிரி வந்து இந்த நிலைப்படி சரியில்லை, இந்த நிலைப்படியை மாற்ற சொன்னேன்னு சொல்லு அப்படின்ட்டு அவர் போயிட்டாரான் இப்ராஹிம் நபி. அதுக்கப்புறம் இஸ்மாயில் நபி வர்றாங்களாம். யாரோ வந்துட்டு போகிற மாதிரி தெரியுதுன்னு விசாரிக்கிறாங்களாம். ஆமாம், ஒரு வயசான ஒருத்தர் பெரியவர் வந்தார், இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏதாவது சொன்னாரா உனக்கு அப்படின்னு கேட்டாரான். ஆமாம், அந்த மாதிரி நிலப்படியை மாற்ற சொல்லிட்டாரு, நிலப்படிங்கிற அதில் உன்னையே தான் விவாகரத்து பண்ண சொல்கிறாரு, நான் வீட்டுக்கு போ அப்படின்ட்டாரான். யார்? இப்ராஹிம் நபி வந்து சொன்னதுக்கு அர்த்தம் மனைவி விவாகரத்து பண்ணுன்ட்டாரு. எதுக்காண்டி? வீட்டில் சாப்பாடு சரியாக இருக்குன்னா, சாப்பாடுலாம் சரியில்லைன்னா இது விவாகரத்து பண்ணுற விஷயமா? இதுக்காக இப்ராஹிம் நபி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதே மாதிரி வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டாரான். அப்புறம் மறுபடியும் இப்ராஹிம் நபி வந்தாராம். அப்போ இவர் இல்லையாம். இதே மாதிரி கேட்டாராம். அந்த மாதிரி என்ன செஞ்சாங்களா, நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், நல்லா சாப்பாடு இறச்சிலாம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ என்ன செஞ்சாருன்னு கேட்டால், இவர் இந்த மாதிரி நான் வந்த ஒருத்தர் என் மகன் சொல்லலை, ஒருத்தர் வந்தார்னா சலான்னு சொல்லி இஸ்மாயில் வந்தா இந்த மாதிரி என்ன எதுவும் நிலப்படியை மாற்ற நிலப்படி நல்லா இருக்குது அப்படி வச்சுக்கிற சொல்லு அப்படின்ட்டு போயிட்டார்னு ஹதீஸ் வருது. இது புகாரில் வருது. இந்த புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இப்னு அப்பாஸ் சொன்னதாகத்தான் ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. அதில் ரசூல்லா சொன்னாங்கன்னு இடையில ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு துண்டு வரும். மொத்த விஷயத்தையும் சொல்கிறது யாருன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் வந்து அவர் ஏதோ இஸ்ரேலில் யூதர்கள்ட்ட உள்ள செய்தியை விளங்கி அவர் சொன்னதாக தான் இருக்க முடியுமே தவிர, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தியாக வரல. புகாரிலேயே இப்னு அப்பாஸுடைய கூட்டுறது தான் வருது. அப்படியே வந்தாலும் இப்ராஹிம் நபி வந்து இதுக்காக விவாதம் செய்ய சொல்லியிருப்பாரா? அவர் வந்தார்னு சொன்னால் என்ன சாப்பிட்றீங்கன்னா கஷ்டமாக இருந்தால் கஷ்டம் தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்கு. ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் ரசூல்லோட சொன்னாங்களே, நாங்கள் சிரமப்படுறோம், கஷ்டமாக இருக்கோம், நீங்கள் போக்குவரத்து பத்தலைன்னு சொன்னாங்களே, இதுக்காக விவாதத்து பண்ணுறாரு. என்னத்தை கண்டுட்டார் இப்ராஹிம்? வந்து ஒரு வார்த்தை வர்றாரு, என்னம்மா செய்தி, சாப்பாடெல்லாம் சரியில்லை அப்படியா தலா கொடுத்து. யாரை பற்றி? இப்ராஹிம் நபி. இப்படி உம்மத்துக்கு வழிகாட்டி யார்? இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய கலீல். அவர் எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆள். அந்த இப்ராஹிம் நபியை பற்றி என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்லி அந்த இப்ராஹிம் நபி பின்பற்ற சொல்லியிருக்கிறான். இப்ராஹிம் நபி சொன்னதுக்காக மகன் இஸ்மாயில் தலாக் விட்டுட்டார். நம்மளுக்கு சட்டம் கண்டிப்பாக அவர் செஞ்சிருந்தால் நமக்கு சட்டம் தான். அவர் செய்ய மாட்டார். இதுக்கு உள்ள இதுக்காண்டி விவாதம் பண்ணலாமா? அப்போ ரசூல்லா சொன்ன இம்புட்டு போதனை எண்ணத்தில் கொண்டு வைக்கிறது. ஒருத்தர் வெறுத்தர வேண்டாம், ஒன்று வெறுத்தா நன்மையை காணுவீங்க, அதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையில் ஒரு ரீசன், அதுக்கு தக்க காரணங்கள் இருக்க வேண்டும். இது புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான மற்ற சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.